வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே மிருதுவான இந்த டின்னர் ரெசிபியை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இந்த மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கணும். நறுக்கின மல்லி இலை, இதை இன்னும் கூட அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல் தான். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். அப்போ தான் இது நல்லா மிருதுவாகும். 1/2 மணி நேரம் மூடி வச்சுருந்தோம், நல்லா மிருதுவாக ஆயிருக்கு. இப்போ இதை மறுபடியும் ஒரு தரம் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்ச பிறகு இந்த அளவுக்கு 5 பாகமாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதை தேய்ச்சிடலாம். டேபிளில் கொஞ்சமாக மாவு தூவிக்கலாம். இந்த உருண்டையிலையும் கொஞ்சம் மாவு தடவி இதை நல்லா தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய்யோ அல்லது வெண்ணெயோ ஊற்றி தேய்ச்சி விட்டுக்கலாம். நெய்யோ அல்லது வெண்ணெயோ சேர்க்க பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயிலை கூட தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி விட்ட பிறகு ஒரு ஓரத்திலிருந்து இந்த மாதிரி சுருட்டிக்கணும். சுருட்டின பிறகு இந்த மாதிரி அழுத்தி விட்டு தேய்க்கும் போது கொஞ்சம் நீளமாக வரும். இப்போ இதை ஒரு ஓரத்திலிருந்து சுருட்டி விட்டுக்கலாம். பரோட்டா மாதிரியே சுருட்டி விட்ட பிறகு அடிப்பாகத்தை அதனோட அடியில் வச்சு அழுத்தி விட்டுறணும். இதே மாதிரி இன்னொன்னையும் தேய்ச்சி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்கிற இந்த ஆனியன் பரோட்டாவுக்கு சைடிஷே தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை மறுபடியும் தேய்ச்சிக்கலாம். ஒரு 6 இன்ச் அகலத்துக்கு இதை தேய்க்கணும். பலகையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இது மேலே கொஞ்சமாக மாவு தூவி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு இதை தோசைக்கல்ல போட்டுக்கலாம். தோசைக்கல் நான் ஏற்கனவே காய வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தேய்ச்ச பரோட்டாவை வச்சிடலாம். ஒரு 30 செகண்ட் வெந்த பிறகு தேவையான அளவுக்கு எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் சேர்க்கிறேன். ஒரு 30 செகண்டுக்கு பிறகு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். குழந்தைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த ஆனியன் மசாலா பரோட்டாவை இதே மாதிரி இதே அளவுகளோட டின்னருக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.